அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்தில் ஒரு பெரிய தலைப்பை எடுத்துக்கொண்டு ஒரு மாதம் முழுவதும் தொடர் உரை நிகழ்த்தி வருகிறோம். இதில் இந்த உரைகளில் கடந்த காலத்தில் ஆற்றப்பட்ட சில முக்கிய உரைகளை உங்களுக்கு நினைவு கொண்டு வந்துவிட்டு இன்றைய தலைப்பிற்கு நம்ம செல்லலாம். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அந்த தலைப்புகளில் உள்ள உரைகளை நீங்கள் தேடி எடுத்து பயன்பெறுவதற்காகத்தான் இதை சொல்கிறோம். சென்ற ஆண்டு ஜக்காத் குறித்து ஒரு தொடர் உரை நிகழ்த்தினோம். அதில் ஜக்காத் குறித்த முழுமையான விளக்கங்களை நம்ம செய்திருந்தோம். அதற்கு முந்தைய வருடம் 10 நபித்தோழர்களுடைய சொர்க்கவாசிகள் என்று சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்கள் வரலாறை சொன்னோம். அது ரமலானை கடந்தும் சில வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை நேரலை மூலமாக நடத்தி முடிக்கப்பட்டது. அதுபோக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறு என்ற பெயரில் நிறைய பொய்களையும் கட்டுக்கதைகளையும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறு என்ற தலைப்பிலேயே ஒரு ஆண்டு தொடர் உரை நிகழ்த்தியிருக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய ஆன்லைன் பிஜேயில் இணையதளங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது. நீங்கள் தேடி எடுத்து பார்த்து கொள்ளலாம். அதே மாதிரி நபிமார்களுடைய வரலாறு பேர்லையும் நிறைய பொய்கள் இருக்கிறது. அப்போ நபிமார்கள் வரலாறில் சரியான வரலாறு என்ன, பொய்யான வரலாறு என்ன என்பதை விளக்கும் விதமாக நபிமார்கள் வரலாறு என்கிற தலைப்பிலையும் ஒரு தொடர் உரை நிகழ்த்தியிருக்கிறோம். அது ரமலானுக்கு பிறகும் அது இழுத்து கிட்டத்தட்ட ஒரு 60 பாகங்கள் அளவுக்கு அந்த உரைகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி சின்ன சின்ன சூறாக்களை எடுத்துக்கொண்டு ரமலான் மாதம் முழுவதும் சின்ன சின்ன சூறாக்களை ஓதுகிறோம். அதனுடைய அர்த்தமும் விளக்கமும் தெரிந்து ஓதினால் பயனுள்ளதாக இருக்கும் என்பதற்காக சின்ன சின்ன சூறாக்களுடைய விளக்கங்களை ஒரு ரமலானில் நம்ம எடுத்திருந்தோம். அதே மாதிரி அல்ஹம்து சூறாவுடைய விளக்கத்தை ஒரு ரமலான் மாதம் நடத்தி அது முழுமை பெறாமல் மேலும் சில வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை நடத்தி அது ஒரு 56 நாட்கள் நடத்தப்பட்ட உரை இருக்கிறது. அதை அல்ஹம்து சூறாவுக்கு மாத்திரம் 56 மணி நேரங்கள் விளக்க உரை இருக்கிறது. அதுவும் நம்ம ஆன்லைன் பேஜில் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோக மனித குலத்துக்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள், நம்ம இஸ்லாத்தினால் மனித குலத்துக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்குது என்கிற விஷயத்தை முஸ்லீம் அல்லாத மக்களும் இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஏற்ற வகையில் இந்த தலைப்பிலையும் ஒரு ரமலானில் தொடர் உரை நிகழ்த்தியிருக்கிறோம். அதே மாதிரி மரணத்திற்கு பின் என்கிற தலைப்பில் ஒரு மனிதன் மரணித்த பிறகு என்னென்னலாம் நடக்கிறது, சொர்க்க நரகம் வரைக்கும் உள்ள எல்லா விஷயங்களையும் தொகுத்து மரணத்திற்கு பின் என்கிற தலைப்பில் ஒரு ரமலானில் தொடர் உரை நிகழ்த்தியிருக்கிறோம். அதே மாதிரி ரொம்ப மனக்கவலையில் மக்கள் ஆழ்ந்துடுறாங்க. மனக்கவலையின் காரணமாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறி மாயம் மந்திரம் அந்த மாதிரி எல்லாம் போய் என்ன செய்கிறாங்க, ஈமானை இழந்து விடுகிற காட்சியை பார்த்துவிட்டு மனக்கவலையை போக்குற மகத்தான கொள்கை என்கிற தலைப்பில் எந்த மாதிரி மனக்கவலை வந்தாலும் அதை இஸ்லாமிய வட்டத்துக்குள்ளே நின்று நம்ம போக்கிக் கொள்ள முடியும் என்பதற்காக மனக்கவலை போக்கும் மகத்தான கொள்கை என்கிற தலைப்பிலையும் ஒரு ரமலான் முழுவதும் தொடர் உரை நிகழ்த்தியிருக்கிறோம். மனக்கவலை போக மனக்குழப்பம் நிறைய பேருக்கு ஏற்படும். மனசில் குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். செஞ்சதை செய்யலைன்னு நினைக்கிறது, செய்யாத செஞ்சதாக நினைக்கிறது, ஒழு செஞ்சுட்டு ஒழு செய்யலைன்னு நினைக்கிறது, சுத்தமான பிறகு சுத்தமாகலைன்னு நினைக்கிறது, அல்லாஹ் பற்றி பலவிதமான குழப்பங்கள் வர்றது. இப்படி மனக்குழப்பங்கள் நிறைய பேருக்கு வருகிறது. இந்த குழப்பங்கள்லேருந்து எப்படி விடுபடுவது, இஸ்லாமிய அடிப்படையில் இருந்து எப்படி விடுபடுவது என்பதற்காக வேண்டி அந்த தலைப்பில் ஒரு ரமலான் மாதம் முழுவதும் மனக்கவலை மனக்குழப்பத்திற்கு மகத்தான தீர்வு என்ற அந்த ஒரு தலைப்பிலையும் செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி பொருளியல், இஸ்லாம் கூறும் பொருளியல் என்ற ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும், பொருளாதாரத்தை நம்ம விரும்பலாமா, சேமிக்கலாமா, பொருளாதாரத்தை எப்படி சேமிப்பது, எப்படி செலவு செய்வது, அதில் அந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் உள்ளடக்கி நவீன காலத்தில் உள்ள பொருளாதார பிரச்சனைகள், இப்போ கிரெடிட் கார்டு இந்த மாதிரி நவீன விஷயங்கள்லாம் வந்திருக்கு இல்லையா, இதுகளையெல்லாம் உள்ளடக்கிற விதத்தில் இஸ்லாம் கூறும் பொருளியல் என்கிற தலைப்பில் ஒரு தனி உரையாக ஒரு மாதம் முழுவதும் நடத்தியிருக்கிறோம். இந்த உரை ஒரு நூலாகவும் வந்திருக்கிறது. இஸ்லாமிய பொருளாதாரம் என்கிறத புத்தக வடிவிலையும் அந்த உரையை கொண்டு வந்திருக்கிறோம்.
அதே மாதிரி திருக்குர்ஆனுடைய சில வசனங்களை தப்பாக வழங்கியிருக்கிறாங்க. அந்த மாதிரி வசனங்களை தேர்ந்தெடுத்து வைத்து கொண்டு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட திருக்குர்ஆன் வசனங்கள், ஒரு வசனம் அந்த கருத்தை தப்பாக வழங்கியிருப்பாங்க. அந்த தவறான விளக்கம் எப்படி சரியாக வழங்கி கொள்வது என்பதற்காக கூட அது ஒரு ரமலான் மாதம் முழுவதும் எடுத்திருக்கிறோம். அதே மாதிரி குடும்பவியல் என்கிற ஒரு தலைப்பில் இஸ்லாம் கூறும் குடும்பவியல்னு சொன்னால் கல்யாணம் பண்ணுறதுல இருந்து, விவாகரத்தில் இருந்து, விவாகரத்துக்கு பிந்தி உள்ள பிரச்சனையில் இருந்து, கணவன் மனைவிக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுவது என்பதில் இருந்து, குடும்பத்தில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் இஸ்லாமிய வட்டத்தில் இருந்து எப்படி தீர்த்து கொள்வது என்பதற்காக இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கிற தலைப்பிலையும் ஒரு ரமலான் மாதம் முழுவதும் உரை நிகழ்த்தியிருக்கிறோம். குடும்ப பிரச்சனையை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால் அந்த 30 மணி நேர உரையை நீங்கள் கேட்டால் உங்களுக்கு முழு தெளிவு கிடைக்கும். அதே மாதிரி இஸ்லாம் வழங்கிய மனித உரிமைகள், நம்ம மனிதர்கள் ஒருத்தர் அடுத்தவருடைய உரிமையை மீறி கொண்டிருக்கிறோம். கணவன் மனைவியுடைய உரிமையை மீறுறாங்க, பெற்றோர் உரிமை மீறுகிறார்கள், நண்பர்கள் உரிமையை மீறுகிறார்கள், மற்ற மக்களுடைய உரிமைகள்லாம் மீறுகிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்கிற அந்த உரிமையை நம்ம பேணி பாதுகாக்கணும். மனிதர்களுக்கு என்னென்ன உரிமைகள் இஸ்லாத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது, மனித உரிமையை மீறினால் என்னென்ன மாதிரியான விளைவுகள் மறுமையில் ஏற்படும் என்பதையெல்லாம் விளக்கி இஸ்லாம் கூறும் மனித உரிமைகள் என்கிற தலைப்பில் கூட ஒரு ரமலான் முழுவதும் உரை நிகழ்த்தப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி வழிகட்ட கூட்டம் 72 கூட்டம் இருப்பதாக இந்த செய்தியை பரவலாக எல்லாரும் நம்பி இருக்கிறாங்க. அந்த 72 கூட்டம்னா என்ன, எப்போ அந்த கூட்டங்கள் தோன்றினார்கள், ஒவ்வொரு கூட்டத்தினுடைய கொள்கை என்ன கொள்கையாக இருந்தது, அதில் எது சரியான கொள்கை என்பதை விளக்கும் விதமாக அந்த 72 கூட்டத்தினர் யார் என்கிற தலைப்பிலையும் ஒரு ரமலான் மாதம் முழுவதும் உங்களுக்கு உரை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஈமானின் கிளைகள் என்று சொல்லி, ஈமான்னா ஒரு 6 விஷயத்தை நம்ம நம்பணும். அல்லாஹ்வை நம்பணும், மலக்குமார்கள் நம்பணும், வேதங்களை நம்பணும், தூதர்களை நம்பணும், இறுதி நாளை நம்பணும், விதியை நம்பணும் என்று அந்த 6 விஷயங்களை நம்ப வேண்டும் என்று இஸ்லாமிய அடிப்படை. அந்த ஈமானுடைய கிளைன்னு இதுக்கு தான் பேர். இதை எப்படி நம்புறது, அல்லாஹ்வை நம்புறதுனா என்னென்ன மாதிரியெல்லாம் நம்பணும், மலக்குமார்களை பற்றி எப்படியெல்லாம் நம்ம நம்பணும் என்கிற மாதிரியான விஷயத்தை வைத்து ஈமானின் கிளைகள் என்ற தலைப்பில் ஒரு ரமலானில் உரை நிகழ்த்தினோம். அந்த உரையில் 22 பாகங்கள் தான் உங்களுக்கு கிடைக்கிறது. சில பாகங்கள் மிஸ் ஆகிவிட்டது இல்லை, ஆனால் அது 30 மணி நேரம் உள்ள உரை. அதில் மாத்திரம் ஒரு 8 மணி நேரம் உரை உங்களுக்கு கிடைக்காது. நம்மளும் தேடி பார்த்தோம், எப்படி மிஸ் ஆகிருக்கிறது. அது ஒரு உரை இருக்கிறது. அதே மாதிரி இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள், நிறைய கட்டுக்கதைகளை இஸ்லாத்தின் பெயரில், முஸ்லீத்தில் பயானிங்கிற பேரில் பொய்களையும் புழுகு மூட்டைகளையும் இஸ்லாம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நபியின் பேரில் கட்டுக்கதை, சஹாபாக்கள் பேரில் கட்டுக்கதை, நபிமார்கள் பேரில் கட்டுக்கதை, சில இடங்கள் பேரில் மக்கா மதீனான்னு சொல்லி சில இடங்கள் பேரில் கட்டுக்கதை, கபூர்கள் பேரில் கட்டுக்கதை, இப்படி பலவிதமான கட்டுக்கதைகள் இருக்கிறது என்று அது எப்படி கட்டுக்கதையாக இருக்கிறது என்பதை தக்க ஆதாரத்தோடு விளக்கும் விதமாக இஸ்லாத்தின் பார்வையில் கட்டுக்கதைகள் அப்படின்னு சொல்லி ஒரு ரமலானில் உங்களுக்கு உரை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஷிர்கை, தௌஹீதுக்கு எதிரான வாதங்கள் வைக்கக்கூடியவர்கள் அதை நியாயப்படுத்தி கொண்டு பல வாதங்களை முன்வைக்கிறார்கள். அந்த வாதங்கள் எல்லாம் உண்மையில் சரியான வாதமாக இருக்காது, ஆனால் சரி போல் உங்களை ஏமாற்றுவார்கள். அதை விளக்கும் விதமாக தவறான வாதங்களும் தக்க பதில்களும் அப்படின்னு ஒரு ரமலானில் எடுத்துக்கொண்டு எதிரிகள், எதிர்கருத்து உடையவர்கள் என்னென்ன வாதங்கள் வைக்கிறாங்க, அந்த வாதம் எப்படி தவறாக இருக்கிறது என்பதை விளக்கும் விதமாக நீங்கள் தாவா செய்யக்கூடியவர்களுக்கு ரொம்ப உதவக்கூடிய ஒரு தலைப்பு. அந்த தலைப்பிலையும் நம்ம செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி இஸ்லாத்தின் பார்வையில் சூனியம், இந்த தலைப்பில் ஒரு 10 நாள் மாத்திரம் தான், 3 பேர் பிரித்து நடத்தின காரணத்தினால 10 நாள் மாத்திரம் இந்த தொடர்பை நிகழ்த்தப்பட்டிருக்கும். சூனியம் குறித்து எல்லா விஷயங்களையும் விளக்கும் விதமாக அந்த தலைப்பிலையும் நம்ம செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி தனித்து விளங்கும் இஸ்லாம் என்கிற பெயரில் இஸ்லாம் மார்க்கம் பிற மார்க்கங்கள் இருந்து எப்படியெல்லாம் தனித்து விளங்குகிறது, இஸ்லாம் எப்படி சிறப்பாக தனிமைப்பட்ட முறையில் மேலோங்கி நிற்கிறது என்று சொல்லி அறிவியல் விஷயம், உலகத்தில் உள்ள தீர்க்க முடியாத பிரச்சனைக்கெல்லாம் எப்படி தீர்வு சொல்லுது என்கிற விஷயம், இதையெல்லாம் விளக்கும் விதமாக தனித்து விளங்கும் இஸ்லாம் என்கிற தலைப்பிலையும் ஒரு ரமலானில் உரை நிகழ்த்தப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் பாதுகாக்கப்பட்டு இப்போ இருக்கிறது. onlinebj.in என்ற வெப்சைட்டுக்கு போனீங்க என்று சொன்னால், அல்லது onlinebj.co.in அந்த 2 வெப்சைட் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த உரைகள் எல்லாம் நீங்கள் டவுன்லோடு பண்ணி பார்க்கக்கூடிய விதத்தில், டவுன்லோடு பண்ணாமல் அதிலிருந்தே ப்ளே பண்ணி பார்க்கக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பிறப்பு முதல் இறப்பு வரை என்று சொல்லி ஒரு தலைப்பில் ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து மௌத்தா போகிற வரைக்கும் என்னென்ன செய்யணும், பேர் வைக்கிறதுலேருந்து ஆரம்பித்து சுன்னத்து பண்ணுறது ஆரம்பித்து மௌத்தாறு வரைக்கும் உள்ள எல்லா விஷயங்களையும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில்
விளக்கும் விதமாக அதை ஒரு தலைப்பாக எடுத்துக்கொண்டு அது ஒரு ரமலானில் உரை நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது இஸ்லாத்தின் ஆதாரம் வஹி மட்டும்தான். இஸ்லாம்னு சொல்லிக்கொண்டு மதுஹபு தரிகா என்று பல குழுக்களாக நம்ம பிரிந்திருக்கிறோம். சஹாபாக்களை பின்பற்றணும், பெரியார்களை பின்பற்றணும் என்றெல்லாம் தவறான கொள்கைகளை சரியான கொள்கைகள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். அது எப்படியெல்லாம் தவறு, வஹி மாத்திரம்தான் மார்க்கம், அல்லாட்டிருந்து வந்தது மட்டும்தான் மார்க்கம் என்பதை அழுத்தமாக நிறுவக்கூடிய வகையில் இஸ்லாத்தின் ஆதாரம் வஹி மட்டுமே என்கிற தலைப்பிலையும் ஒரு ரமலானில் தொடர் உரை நிகழ்த்தப்பட்டிருக்குது. அதுவும் பாதுகாக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள், மனித குலத்திற்கு இஸ்லாத்தினால் என்னென்ன நன்மைகள் கிடைத்தது அது ஒரு ரமலானில் எடுத்து செஞ்சுருக்கிறோம். அது மாதிரி மாறும் உலகில் மாறாத இஸ்லாம், உலகத்தில் எல்லாம் மாறிக்கொண்டு இஸ்லாம் மட்டும் மாற மாட்டேங்குது. எல்லாத்தையும் கொஞ்சம் நாள் சென்றால் மாற்றணுங்கிறாங்க. இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு கொள்கை கோட்பாடு சட்டம் எதையும் மாற்ற வேண்டிய தேவையே கிடையாது. மாற்றத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில் தனித்துவமாக விளங்குகிறது என்று விளக்கியிருக்கிறோம். இதெல்லாம் ஆற்றப்பட்ட உரைகளில் முக்கியமானவை. இது அல்லாமல் ஒரு வருடம் கூட விடாமல் என்ன செஞ்சுருக்கிறோம், இந்த ரமலானில் இந்த உரை நிகழ்த்தியிருக்கிறோம். இந்த உரைகளை நிகழ்த்துவதற்காக வேண்டி நம்ம எந்த ஒரு ஆதாயத்தையும் அடைவது கிடையாது. அதையும் சொல்லிவிடணும். ரமலானில் ஒரு மணி நாள் பேசினதுக்கு காசு கிடைக்குமே அப்படின்னு நினைத்து விடக்கூடாது. நம்முடைய பொருளாதாரத்தை தான் செலவு செய்திருப்போமே தவிர இந்த உரைகளை ஆற்றுகிற காரணத்தினால எந்த ஆதாயமும் கிடையாது. இந்த உரைகள் சீடிகளாக எவ்வளோ பேர் வெளியிட்டாங்க, அதில் எல்லாம் எனக்கு எந்த பங்கும் கிடையாது, எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. யார் வேண்டாலும் சீடியாக போட்டு விற்பனை செய்து கொள்ளலாம் என்கிற வகையில் வைத்திருக்கிறோம். அதன் மூலமாக நம்ம எதுக்கு இதை செய்கிறோம் என்று கேட்டால் மார்க்கத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். முதல்ல இதை எடுப்பதற்கு முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால், இதன் மூலமாக நான் ஆய்வு செய்கிறேன், நிறைய அறிந்து கொள்ளப்படுது. ஆய்வு செஞ்சால் தான் அறிந்து கொள்ள முடியும். அறிவை தேடுகிற ஒரு காரணத்திற்காக வேண்டியும் இது மறுமையில் பயன்படும் என்கிற ஒரு காரணத்திற்காகவும் தான் இந்த தலைப்பை எடுக்கிறோமே தவிர இதில் எந்த விதமான உலக ஆதாயத்தை நம்ம அடைஞ்சதும் இல்லை, அது நோக்கமும் இல்லை என்பதையும் சொல்லிக்கொண்டு இந்த வருஷத்துடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், அதாவது இஸ்லாமிய பார்வையில் உணவு உடை உறைவிடம். இஸ்லாத்தின் பார்வையில் உணவு குறித்த இஸ்லாத்தினுடைய பார்வை என்னென்ன சட்டங்கள் இருக்கிறது, அது ஒரு கடல் மாதிரி ஒரு பாடம். அது உணவு பற்றியது. அடுத்தது உடை முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. உடையிலையும் நமக்கு கட்டுப்பாடுகள் இருக்குது. மார்க்கத்தில் எந்த மாதிரி உடை அணியலாம் அணியக்கூடாது என்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. அதுக்கப்புறம் உறைவிடம்னா வீடு வாசல், வசிப்பதற்குரிய வசிப்பிடம். அது உறைவிடம்னு எதுக்கு போடுறோம்னா அந்த ஊனவில் வரணுங்கிறதுக்கு தான் வழங்குதா. உணவு உடை உறைவிடம்னு சொன்னால் அது கேட்க நல்லா இருக்குங்கிறதுக்காக அந்த உறைவிடம் வீடுன்னு அர்த்தம். வீடுன்னு போட்டால் உனக்கு கேட்க நல்லா இருக்காது, அதுக்காக அப்படி போட்டிருக்கிறோம். அப்போ இஸ்லாமிய பார்வையில் உணவு உடை உறைவிடம் இந்த 3 விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் நம்ம உரை நிகழ்த்திருக்கிறோமா. இதில் அல்லாஹ்வுடைய படைப்புகளை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய படைப்புகளில் 2 வகையான படைப்புகள் இருக்கிறது. அல்லாஹ் நிறைய விஷயங்களை படைத்திருக்கிறான். சில படைப்புகள் அது இனவிருத்தி செய்யக்கூடியதாக வளரக்கூடியதாக சில படைப்புகள் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கிறது. வளராமல் இயங்கக்கூடிய படைப்புகளும் அல்லாஹ்வுடைய படைப்பு. சூரியன் இருக்கிறது, அது குட்டி போடாது, அது சைஸு பெருசாக போகாது, அதுக்கு எந்த ஒரு வளர்ச்சியும் கிடையாது. அதே மாதிரி மலை செடிகள் இந்த மாதிரி பார்க்குறோம்ல, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு தான். நம்ம இருக்கிற மண் கூட அல்லாஹ்வுடைய படைப்பு தான். அவைகள் இனவிருத்தி செய்யாது. கொஞ்சம் ஒரு படி மண்ணள்ளி வச்சுன்னா 1.5 படி மண்ணை அது மாறாது, அது அதே அளவில் தான் இருக்கும். அந்த மாதிரியான படைப்புகளும் இருக்குது. அல்லாஹ்வுடைய படைப்புகளில் இன்னும் ஒரு படைப்பு என்னவென்று சொன்னால், அல்லாஹ் படைத்த மாதிரி இருக்காது, பெருசாகிக்கிட்டே இருக்கும், அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். வளர்ந்துக்கிட்டு மாத்திரம் இருக்காது, அது தன்னுடைய வழித்தோன்றலை வேற விட்டுட்டு போகும், உற்பத்தி சந்ததிகளை பெருக்கும். அப்போ இந்த சந்ததிகளை பெருக்கக்கூடிய படைப்புகளுக்கு தான் உணவு தேவை. அல்லாஹ்வுடைய படைப்பில் உணவுங்கிறது யாருக்கு தேவை என்று கேட்டால், எந்த மாதிரியான உயிரினங்கள் வளரக்கூடியதாக அல்லாஹ் படைத்திருக்கிறானோ, எந்த மாதிரியான உயிரினங்கள் சந்ததிகளை பெருக்கக்கூடியதாக படைத்திருக்கிறானோ அவற்றுக்கு தான் உணவு என்கிற டாப்பிக்கே தேவை. மனிதன் எத்தனை விஷயங்களை படைக்கிறான். மனிதனுடைய படைப்பு இந்த தன்மையில் பார்க்கவே இல்லை எந்த படைப்பையும். இந்த மைக்குன்னா இந்த சைஸ் தான், இது என்ன செய்யாது, ஒரு 6 மாதத்தில் ஒரு 1/2 அடி அதிகமாகாது. அல்லது இந்த மைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு 2 குட்டியை போடுமான்னா அதுவும் போடாது. மனிதர்கள் உருவாக்குற எந்த ஒரு பொருளுமே வளராது, எந்த ஒரு பொருளுமே என்ன செய்யாது, இனவிருத்தி செய்யாது. ஆனால் அல்லாஹுக்கு மாத்திரம்தான் ஒரு பொருளை படைக்கவும் செய்வான். அந்த படைப்பு வளர்ந்து கொண்டே இருக்கும், பெருசாகிக்கிட்டே இருக்கும் ஒரு அளவு வரைக்கும். அதுக்கான பெருசாகிக்கிட்டே இருக்காது, அதுக்கு லிமிட் போட்டு வச்சுருப்பான் அல்ல எல்லாத்துக்குமே.
இதனுடைய அதிகபட்ச வளர்ச்சி இவ்வளவு தான், இதனுடைய அதிகபட்சம் அவ்வளவுதான் என்று அல்லாஹ் என்ன செய்யும், ஒன்று ஒன்றுக்கு ஒரு எல்லை நிர்ணயித்திருப்பான். அந்த எல்லைக்கு உட்பட்டு வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ வளரணுமா இருந்தால் உணவு வேணும்ல. எதை கொண்டு வளரும் என்றால் உணவை கொண்டு தான் வளர முடியும். அப்போ மனிதனாக இருந்தாலும் சரி, ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, குருவியாக இருந்தாலும் சரி, ஈயாக இருந்தாலும் சரி, எறும்பாக இருந்தாலும் சரி, மீனாக இருந்தாலும் சரி, புழுப்பூச்சிகள் வண்டுகளாக இருந்தாலும் சரி, அவற்றுக்கு உணவு தேவை. உணவின் மூலமாகத்தான் அது உலகத்தில் உணவு இல்லாட்டி செத்து போயிடும். எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் நான் உயிர் உள்ள இனமாக இருக்கிற காரணத்தினால் அவற்றுக்கு என்ன வேண்டி இருக்கிறது, உணவு தேவை இருக்கிறது. இந்த உணவுக்கு அப்பாற்பட்ட எந்த உயிரினமும் கிடையாது. இது மனுஷனுக்கு மாத்திரம் உணவுன்னு கிடையாது. எந்த உயிரினமாக இருந்தாலும், கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாக்கள் கிருமிகளாக இருந்தாலும் அதுக்கு உணவு தேவை இருக்குது. அதனுடைய உணவுகள் நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து எடுத்துக்கொள்ளும். இன்னும் சொல்லப்போனால் சில உணவுகள் சில உயிரினங்கள் இன்னொரு உயிரினத்தை உணவாக்கி கொள்ளும். அதுவே உணவை தேடிக்கிட்டு போகும். அந்த உயிரினத்தை இது உணவாக்கி கொள்ளும். அப்படியெல்லாம் அல்ல சங்கிலி மாதிரி ஆக்கி உணவு தேவை என்பதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். உயிரினங்களுக்கு பூராவுமே உணவு தேவை. அந்த உடை என்பதும் இருப்பிடம் என்பதும் மனுஷனுக்கு மட்டும்தான் தேவை. உடை எந்த ஒரு மாட்டுக்கும் சட்டை தேவையில்லை, அதுக்கு பேண்டெல்லாம் தேவையில்லை. அதுக்கு இறைவன் போத்தின அந்த தோல் தான் அதற்கான உடையாக இருக்கிறது. எந்த ஒரு பறவைகளுக்கும் அதுக்கு ஆடை தேவை கிடையாது. எந்த ஒரு கடலில் வசிக்கக்கூடிய மீன்களுக்கும் கிடையாது, வண்டுகளுக்கு கிடையாது. எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி, அதுக்கு மனிதனை தவிர எந்த ஒரு உயிரினத்திற்கும் உடை என்பது தேவை கிடையாது. வசிப்பிடம்னு ஒன்று தேவை இருக்கான்னு அது தேவை கிடையாது. அந்த முட்டையை குஞ்சு பறிப்பதற்குன்னு ஒரு கூடு கட்டிக்கிறோமே தவிர அந்த நேரத்துக்கு மாத்திரம். பறவைகளாக இருக்கக்கூடியவைகள் அந்த குஞ்சு பொறிக்கணுமா இல்லையா, அதுக்கு உரிய அந்த டெம்பரேச்சர் கொடுப்பதற்காக வேண்டி ஒரு கூடு கட்டிக்கிறோம். குஞ்சு வளர்ந்து அது பாட்டு பிறந்து அதை விட்டு ஓடி போயிடும். அது குடும்பம் நடத்துவதற்கு, அங்கே இருந்து வசிப்பதற்கு இடம் கிடையாது. மரக்கிளையில் உட்கார்ந்து கொள்வது அதுக்குடைய வாழ்க்கை. குருவிகளாக இருந்தால் என்ன செய்யுங்க, ஏதாச்சும் மரக்கிளையில் உட்காந்துக்கிட்டே இருக்கும். தூங்குவது உட்காந்து கொண்டு தான் தூங்கும். அது எல்லாமே வாழ்க்கை, தாம்பத்தியம் எல்லாமே வெளிப்படையாகத்தான் இருக்குமே தவிர மனுஷனுக்கு தான் அதை தாம்பத்தியத்தை மறைவாக செய்யணும், சேர்த்து வைக்கிறத பாதுகாக்கணும். இதுக்கெல்லாம் வீடு தேவைப்படுது. மனுஷனாக இருக்கிறனால என்ன செய்கிறது, அது அன்றாட உணவை சேகரிப்பாங்களே தவிர மற்ற உயிரினங்கள் சேமித்து வைத்துக்கொள்ளாது. நாளைக்குள்ளே சேமித்து வைக்கக்கூடியது. சில உயிரினங்கள், எறும்பு மாதிரியான உயிரினங்கள் மழை காலத்துக்கு உதவுவதற்காக சில உயிரினங்கள் சேர்த்துக்கொள்ளும். அதுக்கு ஒரு புற்று மாதிரி என்ன செய்யும், கூட இருந்து வைத்துக்கொள்ளும். இவ்வளவு தான். அதை இருப்பிடம் என்கிற முறையில் அதுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. அப்போ இந்த நம்ம மனுஷன் தான் நம்ம எடுத்துக்கிற போகிறோம். அது புரிந்து கொள்வதற்கு இதை சொல்கிறோமே தவிர நம்ம இப்போ எடுத்துக்கொள்வது என்னென்னு கேட்டால், மனிதனுக்குரிய மற்ற வகையில் சட்டம் நம்ம போட முடியுமா? ஆடு மாடுகளுக்கெல்லாம் உணவுக்கு இந்த உணவு தான் சாப்பிடணும், இந்த உணவு சாப்பிடக்கூடாது நம்ம சட்டம் போட முடியுமா? போட்டால் அது கேட்டு நடக்குமா? அது புரிந்து கொண்டுமான்னா புரியாது. நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் தேவை. மற்றவைக்கெல்லாம் உணவு தேவையாக இருந்தாலும் மனிதர்களுக்கு மாத்திரம் உணவாக இருந்தாலும் சரி, உடையாக இருந்தாலும் சரி, இருப்பிடமாக இருந்தாலும் சரி, அதற்கு சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. அதை பேணி நடக்கணும் என்பதற்கு தான் தலைப்பு எடுத்துருக்குறோம். அந்த தலைப்பை எடுத்துருக்குறோம். இல்லாட்டி நீங்களாக வாழ்ந்துகிட்டே போயிடுவீங்க. சாப்பிடுவதற்கு ஒரு மார்க் ரீதியாக சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. முஸ்லீம் இல்லாதவெல்லாம் சாப்பிடாமே இருக்கிறான், சித்தா போயிட்டான். முஸ்லீம் இஸ்லாத்தில் இருக்க மாட்டாங்க, அவனும் சாப்பிடத்தான் செய்கிறான். சாப்பிடுவதை சொல்லிக் கொடுப்பதுங்கிறதுக்கு ஒரு தேவை கிடையாது. அதை சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தி சொல்லித் தருவதற்கு தான் இஸ்லாம்ங்கிற ஒரு வழிகாட்டி நெறி நமக்கு தேவைப்படுகிறது. அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால், அப்போ இஸ்லாம் மார்க்கம் எல்லா விதமான விஷயங்களுக்கும் தலையிடுவது போல் உணவில் தலையிடும். உணவை எப்படி சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, அது மாதிரியான விதி சட்டத்திட்டங்கள் பூராவுமே இஸ்லாத்தில் இருக்கிறது. ஏன்னு கேட்டால், நமக்கு மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கையை நம்ம நம்புகிறோம். அந்த வாழ்க்கையில் இறைவன்கிட்ட தப்பித்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் சொல்கிறபடி நீங்கள் உணவை கையாண்டால் தான் அல்லாட்ட தப்பிச்சுக்கிற முடியும். அல்லாஹ் சொன்னபடி உடைகள் அணிந்தால் தான் அல்லாட்ட நீங்கள் தப்பிச்சுக்கிற முடியும். அல்லாஹ் சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வீடு வாசல் அமைத்து கொண்டால் தான் அல்லாட்ட தப்பிச்சு கொள்ள முடியும். அப்படிங்கிற அந்த மறுமை விசாரணை இருக்கிற காரணத்தினால் மனிதர்களாகிய நமக்கு மாத்திரம்தான் உணவுக்கு சட்டம் இருக்கிறது, உடைக்கு சட்டம் இருக்கிறது, இருப்பிடத்துக்கு சட்டம் இருக்கிறது. மற்றவைகளுக்கு எந்த சட்டமும் கிடையாது. தொழுகை நோன்பு கூட நமக்குத்தானே இருக்குது. ஆடு மாடுகள்லாம் தொழுகை நோன்பு இருக்குதா கேட்பானா? அல்ல ஏன் தொழுன்னு கேட்பானா? கேட்க மாட்டான். விபச்சாரம் பண்ணுன்னு கேட்பானா? கேட்க மாட்டான். ஒரு மாடு இன்னொரு மாட்டுடைய வக்கீலை பிடிச்சி தின்றுச்சின்னு அதுக்கெல்லாம் திருட்டு கேசெல்லாம் போடுவானா? போட மாட்டான். அவைகளுக்கு எந்த ஒரு சட்டமுமே கிடையாது. மனிதனுக்கு மாத்திரம்தான் இந்த சட்டம். அதில் சட்டத்துக்கு கட்டுப்பட்ட ஜின்கள்னு ஒரு உணவு இருக்கிறாங்க.
அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியதில்லை. அவங்களுடைய உணவுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. நம்ம மனிதர்கள் என்கிற வகையில் நமக்கு போடப்பட்ட சட்டங்களை அறிந்து கொள்வது தான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த விஷயம் இந்த முதல்ல உணவை எடுத்துக்கொள்வோம். உணவு உறைவிடம் மூணையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உணவு சம்பந்தமாக இஸ்லாத்தினுடைய பார்வை என்னன்னு கேட்டால், இந்த உணவில் ஆன்மீகத்தில் கரை கண்டவர்கள் உச்சத்தில் இருக்கிறவங்கன்னு சில பேர் இருப்பாங்க, சொல்லிக்கிடுவாங்க. அவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இவர் 10 நாளைக்கு சாப்பிட மாட்டார், இவர் 6 மாதம் சாப்பிடாம அப்படி இருப்பார், அப்படி எல்லாம் சில ஆட்களை பற்றி கதைகளை கவிழ்த்து விடுவார்கள். இஸ்லாமிய பார்வையில் எந்த ஞானி மகானாக இருந்தாலும் சரி, அவர் உள்பட உணவில் தேவை உள்ள இதை விளங்கிக் கொள்ளணும். எந்த ஒரு அந்த பெரியார் சாப்பிடவே மாட்டார், 6 மாதம் சாப்பிடவே இல்லைன்னு சொன்னாங்கன்னா பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு அவுளியா இருந்தார், அவர் 2 வருஷத்துக்கு ஒரு தான் சாப்பிடுவாருன்னா பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். சாப்பிடவே மாட்டார்னு சொன்னாலும் பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா இஸ்லாத்தில் எந்த ஒரு மகான் நபியாக இருந்தாலும் சரி, அவர்கள் உணவு உண்ணக்கூடியவர்களாகத்தான் படைக்கப்பட்டிருந்தார்கள். எல்லாருக்கும் உணவு தேவை இருக்கிற மாதிரி ஞானிகள் மகான்கள் என்கிற எந்த நிலைமை அடைந்தால் கூட அவங்க உணவு என்கிற தேவையிலிருந்து தப்பிக்க இயல்பான்னா அப்படி எல்லாம் படைக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு விளங்குனா எல்லாருக்கும் உணவு தேவை. உங்களுடைய ஆன்மீகத்தில் நீங்கள் கரை கண்ட ஒரு உச்சத்துக்கு நீங்கள் போனாலும் சரி, அப்போது நீங்கள் சாப்பிட்ற நேரத்தை சாப்பிட்டு தான் ஆகணும். நான் சாப்பிடாமல் ஆன்மீகத்தில் இருக்கிறேன்னு சொல்லவே முடியாது. சாப்பிட்றேன்னு அதுக்காக சம்பாதிக்கணும், இப்படி இல்லாத எந்த ஒரு மனிதனும் இருக்க முடியாது. இதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால், பல வசனங்களில் சொல்லி காட்டுறான். ஒரு சாம்பிளுக்காக சில வசனங்கள் 21வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒமா ஜால்நாகும் ஜசதன் லா யகுலுன தாம், நபிமார்களை, முன்னர் அனுப்பப்பட்ட நபிமார்களை உணவு உட்கொள்ளாத உடலை பெற்றவர்களாக நாம் ஆக்கவில்லை. உங்களுக்கு முந்தி பல நபிமார்களை அனுப்பியிருக்கிறோம், அவங்க அந்த உடல் சாப்பிடாத உடலாக இருந்துச்சாண்டா இல்லைங்கிறான்ல. ஒமா ஜால்நாகும், அந்த முந்தைய நபிமார்களை நம்ம ஆக்கவில்லை, ஜசதன் லா யகுலுன தாம், உணவு சாப்பிடாத உடலை பெற்றவர்களாக ஆக்கவில்லை. அப்போ அவங்களே உணவு சாப்பிடத்தான் செஞ்சாங்க. நபியாக இருந்தாலும் உணவு சாப்பிட்டு ஆக வேண்டும். உணவின் பக்கம் தேவையை ஆக்கித்தான் மனுஷனுங்கிறதெல்லாம் காட்டுறான். இல்லாட்டி கடவுள்னு இருப்பாங்க. சாப்பிடாத ஒரு ஆள் இருந்தார்னு வைங்க, ஒரு இடத்துல உட்கார வச்சு 1 மாதம் திங்கலன்னு வைங்க, அவர் தான் கடவுள்ருவாங்க. ஏன்? என்னடா நமக்கெல்லாம் பசிக்க மாட்டேங்குது, நம்மளாம் சாப்பிட மாட்டேங்கிறாரு, நம்மளாம் குடிக்கணும், அவர் குடிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னாலே போதும் கடவுளாக்குவதற்கு. அந்த டாப்பிக்கு வரக்கூடாங்கிறதுக்கு என்ன பண்ணிட்டான்னு கேட்டால், எல்லாம் நினச்சா அப்படி ஆக்கலாம்ல. மலக்கெல்லாம் சோறாக திங்கிறாங்க, மலக்குன்னு ஒரு படைப்பெல்லாம் படைச்சி தான் இருக்கான். அவங்க அந்த சோறுகள்லாம் சாப்பிடாமல் உயிரோடு இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் மனிதனை மட்டும் எல்லாம் இப்படி ஆக்குறான்னு கேட்டால், மனிதனில் இப்படி யாரையாவது எல்லாம் படைச்சி இருந்தால் இயலும், அல்லாஹ் நினைத்தால் இப்படி படைக்க இயலும். அப்படி அல்லாஹ் படைத்து இருந்தான் என்று சொன்னால் அவன் கடவுளாகிடுவான். கடவுளாக்க எந்த நியாயமும் இல்லாமல் இருக்கும்போதே கடவுளாக்குறாங்க. இப்படி ஒன்று வந்தால் கேட்க வேண்டியதில்லை. அவளுங்க ஆயிரக்கணக்கான கடவுளை உண்டாக்கிடுவாங்க. அவர் திங்கவே மாட்டார், அவர் தான் கடவுள். ஒரு திங்காமல் இருக்கிறது கடவுளுக்கு ஒரு அடையாளம் என்று ஆக்கி விடுவார்கள். அதனால அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், நபிமார்களை அனுப்பும்போதே நாங்கள் சாப்பிட்றவங்களாக இருக்கான்னு நினைக்கிறான். அதே மாதிரி 25வது சூறாவில் 20வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒமா அர்சல்னா கபுலக மினல் முர்சலீன், உமக்கு முன்னர் பல நபிமார்களை நம்ம அனுப்பியிருக்கிறோம், இல்லா அன்னஹும் லா யகுலுன தாம், அவர்கள் உணவு உண்பவர்களாகவே தவிர நாம் அனுப்பவில்லை. எந்த நபி அனுப்பினாலும் சரி அவங்க சாப்பிட்டார்கள். சாப்பிட்டாத ஒரு நபி நம்ம என்ன செய்யலை, அனுப்பவே கிடையாது அப்படின்னு 25வது சூறாவில் 20வது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 25வது சூறாவில் 7வது வசனத்தில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒரு நபி போய் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறார், அல்லாஹ்வுடைய தூதருங்கிறார். அவன் என்ன செய்கிறான், தூதருங்கிற சாப்பிட்றிய, அது எங்களை மாதிரி இருக்கேங்கிறான். நீ அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமா இல்லையா? நாங்கள் சாதாரண மனிதர்கள், நாங்கள் சாப்பிட்றது ஓகே, நீ அல்லாஹ்வுடைய தூதராக வந்திருக்கிறாய், அல்லாஹ்வுடைய தூதராக வந்தால் நீ என்ன செய்யணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அல்லாஹ் மாதிரி சாப்பிடாமல் இருந்து காட்டுன்னு கேட்குறாங்க. அதை பற்றி எல்லாம் சொல்லி காட்டினான். காலு, இந்த எதிரிகள் எல்லாம் மாற்று கருத்து உடையவர்கள் சொல்லுகிறார்கள், மாலிகாதர் ரசூல், இவர் என்ன ரசூல், இவர் என்ன தூதர், ஏகுலு தாம், உணவு உண்கிறார், இப்போ எம்சி ஃபில் அஸ்வா, கடை வீதிகளில் நடமாடுகிறார், இவரெல்லாம் என்ன ஒரு தூதர் அப்படின்னு சொல்லி கேட்டார்கள் என்று சொல்லி 25வது சூறாவில் 7வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நபிமார்கள் மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணும் பொழுது அன்றைக்கு இருந்த எதிரிகள், ஃபிரௌன் போன்ற எதிரிகள் என்ன செய்வாங்கன்னா, மக்கள்கிட்ட எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டால், நீங்கள் இந்த மூசா சோறெல்லாம் கேட்காதீங்க, ஏன் அவர் உங்களை மாதிரி சாப்பிட்றாரு, உங்களை மாதிரி குடிக்கிறாரு, என்ன அவர் பெரிய தூதர், அவரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடாது என்பதற்காக வேண்டி
அவர் கொண்டு வந்த கொள்கை சரியில்லைன்னு பேச முடியலை, அவருடைய போதனையை தப்புன்னு இவங்களை சொல்ல முடியல. அதிகபட்சம் இவங்க கண்டுபிடிச்ச குறை என்ன, இவர் திங்கிறார்ல அப்புறம் என்ன ரசூலுங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ காலல் மலவு மின் கௌமிஹில்லதீன கஃபரு, அந்த சமுதாயத்தின் பிரமுகர்கள் சொன்னார்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், மாஹாதா இல்லா பஷரம் மிஸ்லுக்கும், இவர் உங்களை போன்ற மனிதர் தவிர வேறு இல்லை, இவர் உங்களை மாதிரி ஒரு மனிதர் தான். ஏகுல மிம்மா தாக்குருன மின்ஹு, நீங்கள் உண்பதைத்தான் இவரும் உண்கிறார். ஓ யஷ்ரபு மிம்மா தஷரபும், நீங்கள் அருந்துவதைத்தான் இவரும் அருந்துகிறார். அப்புறம் என்னப்பட்ட ரசூல் என்று கேட்டார்கள். அப்படி கேட்கறதுக்கு தான் அல்லாஹ் அப்படி படைச்சி இருக்கிறான். அப்போ ரசூல்மார்களாக இருந்தாலும் சரி, அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்று நிரூபிப்பதற்காக வேண்டி சாப்பிடாத ஒரு உடல் அமைப்பு கொண்டவர்களாக அல்ல அனுப்பலை. அனுப்புனா ரசூலுங்கிறத தாண்டி அல்லான்னு இருப்பாங்க. ரசூல்னு சொல்கிறது போல என்ன அல்லாண்டே ஏற்றுக்கிட்டு ரெடின்றுவாங்க. அல்லாஹ் அந்த வாசல் அடைப்பதற்கு என்ன செய்கிறான்னு கேட்டால், எல்லாரையும் சாப்பிடக்கூடியவர்களாக ஆக்கியிருக்கணும்னு சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவங்க மகன் ஈசா நபியையும் அவங்க கடவுள்னு ஆக்கிட்டாங்க. கடவுளுடைய மனைவி மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை ஆக்கி விட்டார்கள். அவங்களுடைய மகனை கடவுளுடைய குமாரர் என்று என்ன செய்தாங்க, ஆக்கி விட்டார்கள். ஆக்கிட்டவுக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறான். ஏன்ப்பா அவங்களுடைய கடவுளுடைய குமாரர்னு சொல்கிறீங்களே, காணா ஏக்குலானி தாம், அந்த 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு தானே போயிருந்தாங்க. ஒன்று கைஃபனு பையனு லஹ்முல் ஆயாத், எப்படி வாதங்களை நான் எப்படி வைக்கிறேன்னு பாரு. சும்மல்தூர் அண்ணா யூஃபுக்கும், எப்படி தடுமாறி போகிறாங்கன்னு பாருங்கிறான்ல. அவன் கடவுள்னு சொல்கிறான், அதை செஞ்சார் இதை செஞ்சு அதெல்லாம் கிடக்கட்டும், திண்டாரே இல்லையாங்கிறான்ல. எல்லாம் என்ன செய்யறான், ஈசா நபியையும் அவங்க அம்மாவையும் கடவுள்னு சொன்ன மக்கள் அவர் அந்த அற்புதம் செஞ்சார் இந்த அற்புதம் செஞ்சார்னு ஏதோ ஒரு கதைகளை வைத்து கொண்டு அவங்களுக்கு தெய்வீக அம்சம் உள்ளதாக நம்பினார்கள். அதுக்கு எல்லாம் என்ன பதில் கொடுத்தான், நீ 1000 சொல்லிட்டு போ, ஓங்க கருத்துப்படி 2 பேரும் சாப்பிட்டாங்களா இல்லையா. காணா ஏக்குலானி தாம், 2 பேரும் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதில் எல்லாம் அடிபட்டு போச்சு. சாப்பிட்டாங்கன்னு என்ன அர்த்தம், மனிதர் தான் அது. சாப்பாடு இல்லாமல் அவருக்கு இருக்க முடியாது. அது மாத்திரமில்லை, சாப்பிட்டாருன்னா மலை ஜலம் கழிப்பாருங்கிற அது ஒரு அடங்கியிருக்கிறது. சாப்பிடுவார்னா என்ன அர்த்தம், வயிற்றுக்குள்ளே எல்லாம் மலை ஜலத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வர அதுக்குள்ளே அடங்கி போயிடுச்சு. அப்போ அது இந்த சாப்பிடுதல் என்கிற ஒரு உணவு உண்ணுதல் என்கிற ஒரு விஷயத்திலிருந்து எந்த மனிதனும் விதிவிலை கிடையாது. எந்த ஒரு மனிதனை பற்றி யார் கதை சொன்னாலும் சரி, அந்த பெரியார் சாப்பிட மாட்டார் இந்த பெரியார் சாப்பிட மாட்டார்னா, நபிமார்கள் அப்படி படைக்கப்படலப்பா, நீ என்ன பெரியாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற. அல்லாஹ்வுடைய தூதர்கள் அனுப்பப்பட்டவர்களே அந்த மாதிரியான ஒரு தன்மையில் படைக்கப்படவே இல்லை. சாப்பிடத்தான் செய்வார்கள், சாப்பிட்றது அவங்களுடைய தன்மை, சாப்பிடாமல் இருப்பது அல்லாஹ்வுடைய தன்மை அப்படின்னு நல்லா ஆக்கிட்டாங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கணும். சரி, இந்த சாப்பாடு உணவு விஷயத்தில் முக்கியமான அடிப்படை என்னன்னு கேட்டால், இந்த பூமியில் உள்ள எல்லாத்தையும் எல்லாம் நமக்கு தான் படைச்சிருக்கிறான். நம்மளை படைச்சி விட்டான். நம்மளை படைச்சிட்டு எவ்வளோ விஷயங்கள் இந்த பூமியில் எல்லாம் பரவி விட்டுருக்கிறான். எத்தனை வகையாக வண்ண வண்ணமான சாப்பாடுகள்லாம் நம்ம என்ன செய்கிறோம், சாப்பிட்றோம். அல்லாவாக உற்பத்தி செய்கிறது பல வண்ணங்களில் இருக்கிறது. நம்ம திறமையை பயன்படுத்தி நம்மளாக தயாரிக்கிறது பல வகைகள் இருக்குது. என்னத்தை தயாரித்தாலும் மூலப்பொருள் அல்லாவுடைய பொருள் தான். நீங்கள் என்னத்தை பிரியாணி செஞ்சாலும் அது போடக்கூடிய எல்லாமே அல்லாவுடைய தயாரிப்பு தான். அப்போ அல்லாவே வண்ண வண்ணங்களாக இந்த உலகத்தில் நிறைய உணவுகளை படைத்திருக்கிறான். அதை வைத்து கொண்டு நீங்கள் உங்களுடைய திறமைகளை அனுபவங்களை வைத்து கொண்டு பலவிதமான உணவுகளை எல்லாம் தயாரிக்கிறீங்க. இந்த மாதிரி தயாரிக்கிறதுல அடிப்படை என்னன்னு கேட்டால், எல்லாம் மனிதனுக்கு தான், அனைத்தும் ஹலால். ஃபஸ்ட்டு விஷயம் என்னது, இந்த பூமியில் என்னவெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறதோ அது எல்லாமே உங்களுக்கு தான் படைச்சிருக்கிறேன்னு அல்ல ஃபஸ்ட்டு அடிப்படையே போடுறோம். உணவை பொறுத்த வரைக்கும் அடிப்படை என்னன்னு கேட்டால், எல்லாமே ஹலால் தான். ஹராம்னு சொல்கிறதா இருந்தால் அதுக்கு ஆதாரத்தை காட்டணும். ஹராம்னா என்ன இருக்குன்னு, ஹலாலுக்கு ஆதாரம் காட்டக்கூடாது. ஹலால் இந்த அடிப்படை இங்கே விளங்கிக்கணும். இந்த ஒரு அடிப்படை விளங்கிக்கிட்டால் தான் அந்த உணவு இஸ்லாமிய உணவு கொள்கை புரியும். இப்போ நம்ம மார்க்கத்தில் வணக்க வழிபாடுகள் இருக்குது. வணக்க வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொன்னானா ரசூல் சொன்னாங்களான்னு பார்க்கணும். தடுத்திருக்கிறாங்கன்னு பார்க்கக்கூடாது. என்ன பார்க்கக்கூடாது, அல்லாஹ் தடை செஞ்சுருக்கிறானா ரசூல் தடை செஞ்சுருக்கிறாங்களான்னு பார்க்கக்கூடாது. எப்படி பார்க்கணும், மார்க்கத்தின் பெயரால் ஒன்றை செய்யணும் என்று சொன்னால் இப்படி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா, அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி